ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஷாக்கிங் அண்ட் மிஸ்டீரியஸாக இருக்கும். நாசி டைமில் நடந்த சீக்ரெட் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வர காட்டியுமே சயின்ஸால் கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் நம்ம டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிற டைமில் ஹிட்லருக்கு உண்மையாக இருந்த சில நாசி டாக்டர்ஸ் ஒரு மெசிவான சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஜெர்மனியில் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் இருந்திருக்கு. இந்த கிளைமேட்டில் சோல்ஜர்ஸ்க்கு சர்வை பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் தான் ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட். இரண்டாம் உலகப் போரில் கைது செய்யப்பட்ட கைதிகளை நாசி டாக்டர்ஸ் ஐஸ் வாட்டருக்குள்ளே போடுவாங்க. அவங்களோட பாடி ஹைப்போதெர்மியா ஸ்டேஜ் வரக்காட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வச்சு ரீஹீட்டிங் மெத்தட்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹாட் வாட்டர், சன் ஹீட், இதை போல் நிறைய மெத்தட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இது சயின்ஸுக்கும் எத்திக்ஸுக்கும் கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்டான ஒரு மெத்தடாக இருக்குது. இன்னொரு டிஸ்டர்பிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா டாக்டர் ஜோசப் மெங்கலேயோட ட்வின் ஸ்டடி. ஆஷ்விட்ஸில் இருந்த ட்வின்ஸை செலக்ட் பண்ணி அதில் ஒரு ட்வின் மேலே மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ஏன்னா அவங்களோட இருந்த இன்னொரு ட்வினுக்கு அதே சேம் எஃபெக்ட் வருதான்னு பார்க்குறதுக்காக. பிளட் எக்ஸ்சேஞ்ச், சர்ஜரிஸ் வித்தவுட் எனஸ்தீசியா, இது போல் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்காரு. இது ஜஸ்ட் ஒரு சயின்ஸ் இல்லை, பியூர் ஹாரர் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் மெங்கலே இன்னொரு பேராலையும் அழைக்கப்பட்டிருக்காது. அது என்னன்னா ஏஞ்சல் ஆஃப் டெத். நாசிஸ் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, பைரட்ஸ் எல்லாம் மிகவும் உயரமான இடத்தை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு நினச்சிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டாம் உலக போரில் கைது செய்யப்பட்ட கைதிகளை ஏர்டைட் ரூம்குள்ளே வச்சு ஆக்சிஜனை கட் பண்ணி ப்ரெஷர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் நிறைய பேர் அவங்களோட சுயநினைவே இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேர் இறந்தும் போயிருக்காங்க. அண்ட் இதோட வேர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, அவங்களோட பிரெயினில் டேமேஜ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்க ஹெட் இன்ஜரி எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆந்த்ராக்ஸ், காசநோய், மலேரியா, இது போல் நோய்களை இங்கே இருக்கிற கைதிகள் மேலே வைரஸாக இன்ஜெக்ட் பண்ணி வேக்சின் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில கைதிகளுக்கு அவங்க விஷத்தை கொடுத்து பார்த்துருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதாவது விஷம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லைனா எவ்வளோ ஸ்லோவாக நம்ம பொடிக்குள்ளே இறங்கி நம்ம இறந்து போகிறோம்ன்றதை பார்க்குறதுக்காக இந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் பர்பஸ்ன்னு சொல்லி அவங்க அங்கிருந்த கைதிகளை மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஹியூமன் ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட், ட்வின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஹெட் இன்ஜரி எக்ஸ்பெரிமெண்ட், பொய்சன் அண்ட் டிசீஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாம் பண்ணாலுமே இதிலேருந்து கிடைச்ச யூஸ்ஃபுல்லான டேட்டா கொஞ்சம் தான் சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட நிறைய பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டால் துன்புறுத்தப்பட்டு டார்ச்சர் பண்ணப்பட்டு இறந்து போனது தான் அதிகம்னு சொல்கிறாங்க. அண்ட் அதெல்லாம் விட முக்கியமான பார்ட் என்னென்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்துலேயுமே எத்திக் 0 லெவலில் இருந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் சயின்டிஸ்ட் கூட இது எல்லாத்தையும் பற்றி அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால கூட இது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்குதா. ஏன்னா இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மெத்தட்ஸ் மனிதாபிமானமற்ற முறையில் இருந்திருக்குதாம். சயின்ஸால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான ரீசன் இதுன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ்லேயே இது தான் டார்க்கஸ்ட் சாப்டர்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியில் சயின்ஸுக்கும் பவருக்கும் நடந்த ஒரு டேஞ்சரஸான ரிலேஷன்ஷிப் தான் இதுன்னு சொல்லலாம். டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு ஹியூமன் மேலே மோசமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பாங்க. ஸோ இதை போல் பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மிஸ்டேக்காக கூட நாம் இதுக்கப்புறமா ரிப்பீட் பண்ணக்கூடாது. சயின்ஸ் நீட்ஸ் ஹார்ட், நாட் ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேயே எது உங்களுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.